ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவுஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வீக் என்னால் வீடியோ போட முடியல, சாரி, மன்னிச்சு. அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த வீக் வந்து 2 வீடியோன்னு சொல்லணும்னு ஆசை தான். ட்ரை பண்ணுறேன். கமெண்ட்ஸில் வந்து அடிக்கடி BT21 ஸ்டேஷ்னரி போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபைனலி ஹியர் வி ஆர். BT21 ஸ்கூல் சப்ளைஸ் பண்ணிடுவோமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கிராஃப்ட்டுக்கு நான் வந்து கோயாவோட ட்ராயிங் வரைஞ்சி அதை பெயிண்ட் அடித்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 நம்மளுக்கு ஒரே மாதிரி வேணும். அதை கட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு பென்சிலில் வந்து பேப்பரை வந்து சுருட்டி விட்டு அதோட முன்னாடியும் பின்னாடியும் அந்த கட்டிங்ஸை நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட சைட்ஸை நம்ம அட்டாச் பண்ணுறோன்னா பண்ணிட்டோம்னா நம்மளோட பென்சில் டாப்பர் ரெடி. நெக்ஸ்ட் கிராஃப்ட்டுக்கு நான் ஸ்கேல் செய்ய போகிறேன். அதுவும் பேப்பர்லேயே உங்களுக்கு பிடிச்ச கலரில் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை ஸ்கேல் சைஸுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அந்த ஓப்பனிங்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் க்ளூ வச்சு நல்லா சீல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நார்மல் ஸ்கேல் எடுத்து அதில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து இதில் மார்க் பண்ணிக்கிறேன். பிக் மெஷர்மெண்ட்ஸ் அந்த 1.52 அந்த மாதிரி இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் பேப்பர் எடுத்து அதில் சிம்மியோட ட்ராயிங் வரைஞ்சிக்கிட்டேன். அதை கட் அவுட் பண்ணி எடுத்து நம்ம ஸ்கேல் மேலே ஒட்டிட்டோம்னா அவ்வளோதான். எப்போவுமே என்ன மட்டும் டீலில் விட்டே இருக்கீங்கன்னு இரேசர் கோவிச்சுக்கிட்டங்காட்டி இன்றைக்கி நம்ம அதை டெக்கரேட் பண்ண போகிறோம். இரேசரை சுற்றியும் உங்களுக்கு பிடிச்ச கலர் பேப்பரை வச்சு அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் நான் சூக்கியோட ட்ராயிங்ஸ் வரைய போகிறேன். ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு கிராஃப்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது செம க்யூட்டாக வந்திருக்குல்ல. அடுத்த கிராஃப்ட்டுக்கு நான் இந்த ட்ரெஸ் டேக்கர் யூஸ் பண்ண போகிறேன். நார்மலாக இதில் புக் மார்க் தான் செய்வாங்க. நானும் புக் மார்க் தான் செய்ய போகிறேன். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதில் நான் வந்து கூக்கியோட பெயிண்டிங் பண்ணிவிட்டு டேகை 2ஆக மடிச்சுட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் மாதிரி இருக்கணும். கூக்கி மாதிரி தெரியுதா? இல்லைன்னா மேலே கூக்கின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் சைடில் நான் செலோ டேப்பை வச்சு 2 மேக்னெட்டை ஒட்டிட்டேன். ட்விஸ்ட் தெரியுதா? மேக்னெட்டிக் புக் மார்க். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் வரைஞ்சிக்கோங்க. நான் இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து டாட்டா வரைகிறேன். வரைஞ்சி கலர் அடித்து கட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலோ டேப் ஒன்று கீழே ஒட்டி உங்களோட ட்ராயிங்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஹாட் க்ளூ கன்னு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. காயறதுக்கு முன்னாடியே அதுக்கு மேலே சேஃப்டி பின்னை வச்சுருங்க. அப்போ தான் அது நல்லா ஒட்டிக்கும். காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து கட் பண்ணதை அதுக்கு மேலே வச்சு செலோ டேப்பை ஒட்டிட்டு தேவையில்லாத பாட்டெல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா க்யூட்டான பின் ரெடி. நீங்கள் ட்ரெஸ்லையும் குத்திக்கலாம், பேக்லேயும் குத்திக்கலாம். அடுத்த கிராஃப்ட்டுக்கு எப்பவும் பண்ணுற மாதிரி தான் பேப்பர் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு நான் ஆர்ஜே வரைஞ்சிக்கிறேன். 2ஆக கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன மாதிரி முன்னாடி பின்னாடி ட்ரேஸ் எடுத்து வரைஞ்சிக்கோங்க. என்ன பண்ண போகிறோம்? ஸோ மேலே வந்து கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். முன்னாடி பின்னாடி 2 சைடும் வந்து செலோ டேப்பை ஒட்டிட்டு கீ செயின் ரிங் இதோட அட்டாச் பண்ணோம்னா நம்மளோட கீ செயின் ரெடி. டடா! என்னோட ஃபேவரட் கிராஃப்ட்டை கொண்டு வந்து லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். என்ன பண்ணுறீங்கன்னா 2 சோப்பு டப்பா எடுத்துக்கோங்க. அதை 2ஐயும் ஒன்றா ஒட்டிட்டு மேங்கோடது பண்ணுறங்காட்டி டார்க் ப்ளூ கலரில் ஃபோம் ஷீட் ஒட்டிடுங்க. ஏன்னா என்கிட்ட பேப்பர் இல்லை. நீங்கள் டாட்டா பண்ணுறீங்கன்னா ரெட் கலர், சூக்கி பண்ணுறீங்கன்னா ப்ரௌன் கலர் அந்த மாதிரி பேப்பரை ஒட்டிட்டு உங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் மட்டும் நீங்கள் இதில் வந்து முன்னாடி பெயிண்ட் பண்ணிக்கணும். அதாவது கண்ணு மூக்கு வாய் மட்டும். அப்படி பண்ணி முடிச்சுட்டா நம்மளுக்கு ஒரு க்யூட்டான ஆர்கனைசர் ரெடி. டாடா! எல்லாத்தையும் நான் என்னோட BTS ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தாரவாத்து கொடுத்துடலான் இருக்கேன். இதில் உங்களோட ஃபேவரட் கிராஃப்ட் எதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு என்ன கேபாப் குரூப் வந்து பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அது ரிலேட்டடான வீடியோஸ் ஃப்யூச்சரில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட BTS ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் டிங் டிங் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, on my pillow, on my table, yeah, life goes on like this again. பாடினது கல்வி ஊத்திராதீங்க. Bye bye.